கண்ணி மிகுந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இதற்காக இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த ஆர்ப்பாட்டம் சொன்னால், கடந்த சில மாதங்களாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் எதிரான போர் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அப்பாவி முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த போரில் பங்கு பெறாமல் அந்த பாலஸ்தீன காசாவின் இறுதி எல்லையான ரஃபாவுடைய பகுதியில் முகாம்கள் இட்டு ஏராளமான இஸ்லாமிய குடும்பங்களும் கை குழந்தைகளும் சிறுமிகளும் கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் தங்கி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திடீரென்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் திடீரென பயங்கர குண்டுமலையை பொழிகிறது. எதிர்பாராத விதமாக அந்த இடத்தில் எதிர்பார்க்காமல் இருந்த எத்தனையோ சின்னஞ்சிறிய பிள்ளைகள், விளையாடு கொண்டிருந்த சிறுமிகள், கர்ப்பிணி பெண்கள் என ஏராளமான மக்கள் மீது விழுந்து எத்தனையோ கை குழந்தைகள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய கைகளையும் கால்களையும் உடல் உறுப்புகளையும் இழந்திருக்கிறார்கள். நம் கண்ணுக்கெதிரே தெரிந்த வகையில் ஒரு சிறுவரும் இறந்திருக்கிறார்கள். இதை போன்று பயங்கர தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்துவதால் இந்த பயங்கர ஆட்சி அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஆட்சியை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக துண்டி பாவோடி மைதானத்தில் வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக உள்ளது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் எல்லாரும் அந்த சாலையினுடைய மையப்பகுதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சென்றுக்கு வந்துருங்க. இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அப்படியே பின்னாடி வந்துருங்க. அறிவிப்பு மட்டும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள்லாம் நடு சென்டருக்கு வந்துருங்க, ஆண்கள் சைடில் உள்ளவங்கலாம் இங்கே வந்துருங்க. ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதனால பதவிகளை கொஞ்சம் கீழே இறக்கிட்டுங்க. வெயில பொருட்படுத்தாதீங்க. நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறதே ஒரு அப்பாவி மக்களுக்கு தான். 10 நிமிஷம் தான் வெயில், ரொம்ப நேரம் இருக்காது. கொஞ்சம் அல்லாஹ் உட்காந்து அப்படியே வந்து நில்லுங்க, அப்படியே ஓரமாக அப்படி சென்டராகவே நில்லுங்க. ஃபுல்லாக கொஞ்சம் அலக்கலக்க நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி அலக்கலக்க நின்றுங்க. இன்ஷால்லா கொஞ்சம் கலக்கலக்க ரோட்ல நிற்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இஸ்ரேலை கண்டித்து
ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்குது அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் இறங்கி போய் சொல்லலாம். எப்படி பிடிச்சலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ரஃபா தாக்குதல் இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பகுதியிலே ஆண்களும் அதற்கு பின்பாக பெண்களும் நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் களத்தில் இறங்கி மக்களை கரெக்டான முறையில் நிற்க வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கின்றது. ரஃபா தாக்குதல் இஸ்ரேலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில், பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை, கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், இரக்கமின்றி தயக்கமின்றி அஃபாவி ரஃபா மக்களின் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்களின் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, பாவிகளே, அக்கிரம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா. பாவிகளே, பாவிகளே, அக்கிரம் செய்யும் பாவிகளே, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதடா. பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது
துடிக்கும் போது, பெற்ற தாயும் கதறும் போது, பெற்ற தாயும் கதறும் போது, உடலெல்லாம் சிதைந்து கிடக்கும் போது உள்ளம் உடைந்து போனதடா, உள்ளம் உடைந்து போனதடா. இரக்கம் இல்லையா, இரக்கம் இல்லையா? உலக நாடுகளே இரக்கம் இல்லையா? அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு கூட மனம் இல்லையா? இரக்கம் இல்லையா, இரக்கம் இல்லையா? உலக நாடுகளே இரக்கம் இல்லையா? அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு கூட மனம் இல்லையா? பெண்கள் குழந்தைகளை கொள்கிறானே, பெண்கள் குழந்தைகளை கொள்கிறானே, போர் விதிகளை எல்லாம் மீறுகிறானே, போர் விதிகளை எல்லாம் மீறுகிறானே. மனித நேயம் துளியும் இன்றி, மனித நேயம் துளியும் இன்றி மக்களை எல்லாம் கொன்று குவிக்கிறானே, மக்களை எல்லாம் கொன்று குவிக்கிறானே. ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, கண்களை கட்டி கொண்டிருக்கும் கருணை இல்லா ஐநா சபையே, இரக்கம் இல்லையா, இரக்கம் இல்லையா? இரக்கம் இல்லையா, இரக்கம் இல்லையா? பச்சிளம் பிள்ளைகள் மடிவதை பார்த்தும், பச்சிளம் பிள்ளைகள் மடிவதை பார்த்தும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? ஐநா சபையே, ஐநா சபையே, அடி வருடும் ஐநா சபையே, அகதியாய் போன மக்களையும், அகதியாய் போன மக்களையும் குண்டுக்கு இரையாக ஆக்குகிறான், குண்டுக்கு இரையாக ஆக்குகின்றான். உலக அமைதியை நிலைநாட்ட, உலக அமைதியை நிலைநாட்ட, மனித உரிமைகள் காத்து நிற்க அதிகாரம் கொண்ட ஐநா அமைப்பு அமைதி காப்பது வெட்கக்கேடு, அமைதி காப்பது வெட்கக்கேடு. போரின் விதியையும் மதிப்பதில்லை, எதிர்க்கும் குரலையும் கேட்பதில்லை, போரின் விதியையும் மதிப்பதில்லை, எதிர்க்கும் குரலையும் கேட்பதில்லை. ஆணவம் தலைக்கு ஏறிய நிலையில் ஐநாவின் பேச்சையும் கேட்பதில்லை. ஆடையின்றி செருப்பு இன்றி அனாதையாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அடக்க துடிக்கும் அரக்கனே, அழிக்க துடிக்கும் அரக்கனே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கனே, அழிந்து போவாய், அழிந்து போவாய். ஒன்னா நம்பர் பயங்கரவாதி, உலகின் முதல் தீவிரவாதி, ISIS-இன் முதலாளி, இஸ்ரேலிய அரசாங்க வன்முறை செயலை வேடிக்கை பார்க்கிறதே உலகமெல்லாம், வேடிக்கை பார்க்கிறதே உலகமெல்லாம். நாடிழந்து வீடிழந்து நடுத்தெருவில் குடிகொண்டு அனாதைகளாய் மாறிப்போய் அகதி முகாமில் வசிக்கின்ற அப்பாவி மக்களை எல்லாம்
அராஜகமாய் அழிக்கிறானே, பாஸ்பரஸ் குண்டுகளை வீசுகிறானே, பச்சிலம் குழந்தைகளையும் அழிக்கிறானே, போர் குற்றம் தெளிவாய் நடக்கும் போதும் மௌனம் ஏன், மௌனம் ஏன், மௌனம் ஏன், மௌனம் ஏன்? கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், குவியல் குவியலாய் கட்டடங்கள், குவியல் குவியலாய் கட்டிடங்கள், மீட்பதற்கு ஆள் இல்லை, அழுவதற்கு கண்ணீர் இல்லை, மீட்பதற்கு ஆள் இல்லை, அழுவதற்கு கண்ணீர் இல்லை. இஸ்ரேலே, இஸ்ரேலே, உலக பயங்கரவாதி இஸ்ரேலே, உன் அழிவிற்காக கையேந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம். இஸ்ரேலே, இஸ்ரேலே, உலக பயங்கரவாதி இஸ்ரேலே, உன் அழிவுக்காக கையேந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனின் சாபம் இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம். துள்ளி குதித்து விளையாடும் பிஞ்சு மழலை செல்வங்கள் எல்லாம் உன் கந்தக குண்டுக்கு பலியாகி துள்ள துடிக்க சாகிறதே, இதயம் எல்லாம் நொறுங்கி போகிறதே, கண்களில் ரத்தம் வடிகிறதே. ஒன்றாடா இரண்டாடா, ஒன்றாடா இரண்டாடா, உன் கொடுமைக்கு இரையாய் எத்தனை பலிகள், உன் கொடுமைக்கு இரையாய் எத்தனை பலிகள், எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள். 100 ஆண்டு போராட்டத்தில் இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். எத்தனை உயிர்கள், எத்தனை உயிர்கள், இஸ்ரேல் கொண்டது லட்சம் உயிர்கள். காசா மக்களின் சோக காட்சியை கண்கள் காண மறுக்கிறது. பாலஸ்தீனத்தின் மரண குரல்கள் மனதில் ஈட்டியை பாய்ச்சுகிறது. பாலஸ்தீன மக்களின் மரண குரல்கள் மனதில் ஈட்டியை பாய்ச்சுகிறது. இதயம் இருக்கும் மனிதர்களே, ஈரம் இருக்கா உங்களுக்கு? உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பதற்கு உலகம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? இதயம் இருக்கும் மக்களே, ஈரம் இருக்கா உங்களுக்கு? உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பதற்கு உலகம் முழுவதும் ஒன்றாய் குரல் கொடுக்க தயங்குவது ஏன்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கொஞ்சம் பெண்கள் நெருக்கமா நிக்காதீங்க, கொஞ்சம் அலக்கலக்கா நின்றுக்கங்க. இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படியே பின்னாடி வந்துடுங்க. அதான் சொல்றேன், கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் நெருக்கமா நிக்காதீங்க, பின்னாடி நில்லுங்க. பெண்கள் கொஞ்சம் அலக்கலக்கா நின்றுக்கங்க. கோஷங்களை சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய சூழ்நிலையை உள்ளத்தில் நினைத்து புறக்க சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்.
முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம், பயங்கரவாத இஸ்ரேலை, பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற போராட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். இரக்கமின்றி தயக்கமின்றி, இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி மக்கள் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி, அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். பாவிகளே, 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 அக்கிரமம் செய்யும் பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, இருக்குதடா, இருக்குதடா, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் இருக்குதடா, உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் இருக்குதடா, ரஃபாவின் மீது இருக்குதடா, ரஃபாவின் மீது இருக்குதடா. உடைந்து போனதடா, உடைந்து போனதடா, உள்ளம் உடைந்து போனதடா. பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது, பெற்ற தாயும் கதறும் போது, பெற்ற தாயும் கதறும் போது, உடல் சிதைந்து கிடக்கும் போது, உள்ளம் உடைந்து போனதடா. இரக்கமில்லையா, 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 உலக நாடுகளே இரக்கமில்லையா. அப்பாவி மக்களை குறிவைத்து, அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகள், அழித்தொழிக்கும் பயங்கரவாதிகள் கண்டிப்பதற்கு மனமில்லையா, கண்டிப்பதற்கு மனமில்லையா. குவிக்கிறானே, குவிக்கிறானே, பெண் குழந்தைகளை குவிக்கிறானே, துடிக்கிறதே, 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 பிஞ்சு குழந்தைகள் துடிக்கிறது, வேதனையில் துடிக்கிறது. குவிக்கிறானே, குவிக்கிறானே, மக்களை கொன்று குவிக்கிறானே. பார்க்கிறதே, 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 பார்க்கிறதே. இஸ்ரேல் செய்யும் அராஜகத்தை பார்க்கிறதே, இஸ்ரேல் செய்யும் அராஜகத்தை பார்க்கிறதே. நிற்கிறதே, 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 நிற்கிறதே. ஐநாவும் அமைதியாக நிற்கிறது, ஐநாவும் அமைதியாக நிற்கிறது. போகிறதே, போகிறது, உள்ளம் உடைந்து போகிறது. மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள் எல்லாம், மண்ணுக்குள் புதைந்த பிள்ளைகள் எல்லாம், மரணத்தின் பிடியில் குழந்தைகள் எல்லாம் இடிபாடுகளில் சிக்கி தவிக்கிறது, ரத்தம் பீரிட்டு தவிக்கிறது. பார்க்கும் போது உடைகிறது, உள்ளமெல்லாம் உடைகிறது. கருணை இல்லையா, கருணை இல்லையா, கருணை இல்லையா, கருணை இல்லையா. இஸ்ரேல் பயங்கரவாதிகளே கருணை இல்லையா,
இஸ்ரேல் பயங்கரவாதிகளே கருணை இல்லையா? துடிக்கிறதே துடிக்கிறது, பிஞ்சு குழந்தைகள் துடிக்கிறது, வேதனையால் துடிக்கிறது. ஈரம் இல்லையா? ஈரம் இல்லையா? நெஞ்சில்தான் ஈரம் இல்லையா? ஆடையின்றி செருப்பின்றி, ஆடையின்றி செருப்பின்றி அனாதையாய் வந்தவர்களுக்கு, அனாதையாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை, அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அழிக்க துடிக்கும் அரக்கனே, அழிக்க துடிக்கும் அரக்கனே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அல்லாஹுவின் பிடியில் அழிந்து போவாய், அல்லாஹுவின் பிடியில் அழிந்து போவாய். கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள், மீட்பதற்கு ஆள் இல்லை, மீட்பதற்கு ஆள் இல்லை, அழுவதற்கும் கண்ணீர் இல்லை, அழுவதற்கும் கண்ணீர் இல்லை. கேட்கிறதா? கேட்கிறதா? ஐநா சபையே கேட்கிறதா? உணவின்றி தண்ணீரின்றி, உணவின்றி தண்ணீரின்றி, உறங்க இடமும் எதுவுமின்றி, உறங்க இடமும் எதுவுமின்றி அல்லல் படும் குழந்தைகளில், அல்லல் படும் குழந்தைகளின் அழுகுரல் உனக்கு கேட்கிறதா? ஐநா சபையா கேட்கிறதா? கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. அப்பாவி மக்களை, அப்பாவி மக்களை, கர்ப்பிணி பெண்களை, கர்ப்பிணி பெண்களை, கை குழந்தைகளை, சிறுவ சிறுமிகளை பயங்கரவாத தீவிரவாதத்தின் மூலமாக குண்டை போட்டு தகர்த்தெறிந்த இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து, இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து. இஸ்ரேலே, 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 உலக பயங்கரவாதி இஸ்ரேலே, உலக பயங்கரவாதி இஸ்ரேலே. குறித்துக்கொள், 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 குறித்துக்கொள். கையேந்துவோம், 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 கையேந்துவோம். உன் அழிவுக்காக கையேந்துவோம், உன் அழிவுக்காக கையேந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனின் சாபம், எல்லாம் வல்ல இறைவனின் சாபம். இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம், இஸ்ரேல் மீது விழ பிரார்த்திப்போம். துள்ளி குதித்து விளையாடும், துள்ளி குதித்து விளையாடும் பிஞ்சு மலரை செல்வங்கள் எல்லாம், பிஞ்சு மலரை செல்வங்கள் எல்லாம் உன் குண்டுகளுக்கு பலியாகி, உன் குண்டுகளுக்கு பலியாகி துள்ள துடிக்க சாகும் போது, துள்ள துடிக்க சாகும் போது நொறுங்கி போகிறதே, நொறுங்கி போகிறது, இதயம் நொறுங்கி போகிறது, வடிகிறது, வடிகிறது, கண்களில் கண்ணீர் வடிகிறது. ஒன்றா இரண்டா இறந்த உயிர்கள், ஒன்றா இரண்டா இறந்த உயிர்கள்
உன் கொடுமையால் எத்தனை உயிர்கள், உன் கொடுமையால் எத்தனை உயிர்கள், நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள், நித்தமும் அடிவது எத்தனை உயிர்கள், மறுக்கிறதே மறுக்கிறது, கண்களும் காண மறுக்கிறது. காசா மக்களின் சோக காட்சியை, காசா மக்களின் சோக காட்சியை காணவும் கண்கள் மறுக்கிறது, காணவும் கண்கள் மறுக்கிறது. முஸ்லிம் நாடுகளே, முஸ்லிம் நாடுகளே, முஸ்லிம் நாடுகளே, முஸ்லிம் நாடுகளே, கேட்கவில்லையா, 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 பெற்றோரின் அழுகுரல் கேட்கவில்லையா, பெற்றோரின் அழுகுரல் கேட்கவில்லையா, பிள்ளைகளினுடைய அழுகுரல் கேட்கவில்லையா, பிள்ளைகளினுடைய அழுகுரல் கேட்கவில்லையா, பாலஸ்தீன முஸ்லிம்களின் அவக்குரல்களும் கேட்கவில்லையா, அவக்குரல்களும் கேட்கவில்லையா, கொத்து கொத்தாய் சாகும் குழந்தைகள், கொத்து கொத்தாய் சாகும் குழந்தைகள் உணர்வில்லையா, உணர்வில்லையா, அந்த குழந்தைகளின் உடலை பார்த்து உணர்வில்லையா, அநியாயக்கார இஸ்ரேலை எதிர்த்து, அநியாயக்கார இஸ்ரேலை எதிர்த்து அறிக்கை விடவும் துணிவில்லையா, அறிக்கை விடவும் துணிவில்லையா, அணித்து எதிர்த்து இருக்கும் இடத்தில், அநீதியை எதிர்க்கும் இடத்தில் இருந்து அமைதி காப்பது அவமானமே, அமைதி காப்பது அவமானமே. ஊரின்றி நாடும் இன்றி, ஊரின்றி நாடும் இன்றி லாதியற்று நின்றவனை, லாதியற்று நின்றவனை பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே, பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகள், பாலஸ்தீனத்தின் பிச்சையிலே உயிர் பிழைத்த துரோகிகள், இஸ்ரேலர்கள் துரோகிகள், சொந்த மண்ணின் மைந்தர்களை, சொந்த மண்ணின் மைந்தர்களை கொன்றடைக்கும் பாவிகளே, புரிந்துகொள், 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 புரிந்துகொள். நிரந்தரமல்ல, நிரந்தரமல்ல, நீ ஆடும் ஆட்டம் நிரந்தரமல்ல, உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரமல்ல, உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரமல்ல. ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், உன் அழிவுக்காக ஏந்தி விட்டோம், உன் அழிவுக்காக ஏந்தி விட்டோம். அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாக அழிந்து போவாய். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் படைத்தவனிடம் முறையிட்டால், படைத்தவனிடம் முறையிட்டால் அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவாய். நிரந்தரமல்ல, நிரந்தரமல்ல,
நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. நீ ஆடு மாட்டம் நிரந்தரம் அல்ல. உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரம் அல்ல. ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம். உன் நாசத்திற்காக ஏந்தி விட்டோம். புரிந்துகொள், புரிந்துகொள். அழிந்து போவாய், அழிந்து போவாய். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள், பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் படைத்தவனிடம் முறையிட்டால், படைத்தவனிடம் முறையிட்டால் அழிந்து போவாய், அழிந்து போவாய். ஒட்டுமொத்தமாக அழிந்து போவாய். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்ததாக கண்டன உரை மாநில செயலாளர் செங்கோட்டை ஃபைசல் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இஸ்ரேலிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படும் பாலஸ்தீன அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை கண்டித்தும் இஸ்ரேலிலே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை முழுமையான சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும், பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது, பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்கும் வரை இந்த போராட்டம் ஒருபோதும் தீராது என்ற கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் நாம் கடந்த சில நாட்களாக உலகத்தில் வாழக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, பிற நியாய உணர்வுள்ளம் கொண்ட எல்லோரும் சில செய்திகளை, ஒரு செய்தியை குறிப்பாக ரஃபா என்ற ஹேஷ்டாக் மூலம் சுமார் 4 கோடி ஹேஷ்டாக்குகள் அது பதிவாயிருக்கிறது. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் கடந்த 200 நாட்களாக யுத்தம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமக்கார, அராஜகக்கார இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு பாலஸ்தீன இஸ்லாமிய மக்கள் மீது ஒரு மிக கொடூரமான தாக்குதலை அமெரிக்காவின் உதவி கொண்டு நீண்ட நெடிய நாட்களாக செய்து வருகின்றார்கள். இந்த 200 நாட்களிலே சுமார் 35,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 35,000 பொதுமக்களிலே 75% குழந்தைகள் என்பது குறிப்பிடக்கூடியது. எவ்வளவு பெரிய வன்மம் கொண்டவர்கள், அக்கிரமம் கொண்டவர்கள், நெஞ்சிலே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவர்கள், கல் நெஞ்சை முழுவதுமாக தனக்காக்கி கொண்டவர்கள். ஒரு யுத்தத்திலே யுத்தம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கு எதிர்த்து நிற்பவர்களை போராளிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இராணுவம் என்றாலும் சரி, ஒருவரை ஒருவர் எதிர்த்து தாக்குவது என்பது சாதாரண ஒரு விஷயம். அது எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியும் கூட. யுத்தம் என்று வந்துவிட்டால் அதைத்தான் எல்லா பக்கமும் பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் செய்தான். பதிலுக்கு நாமும் அவர்களை தாக்குதல் செய்தோம். ராணுவ வீரர்களை, அப்பாவி மக்களை அல்ல. இது போன்ற பல நாடுகளிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பயங்கரவாத கொடுங்கோலான இஸ்ரேலிய அரசு என்பது யார் போராளிகளாக தன் உயிர் நீட்பதற்காக களத்தில் நிற்கின்றார்களோ அவர்களை விட்டுவிட்டு அப்பாவிகளை கொன்றளிக்கின்றார்களே, அநியாயமாக கொன்றளிக்கின்றார்களே. பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கும்
புத்தாடைகள் அணிந்து இனிப்பு பலகாரங்களோடு மகிழ்ச்சியாக குழந்தைகள் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அவர்கள் மீது குண்டுமலைகளை பொழிந்து கையில்லாமல் கால் இல்லாமல் இரத்த கோரைகளாக குழந்தைகளை பெற்றவர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மையிலே ஈரமுள்ள எவரையும் கலங்கடிக்கத்தான் செய்கிறது. நான் சாதாரணமாக அதை கடந்து போக முடியாது. நாம நினைக்கலாம் அங்க நடக்கிறதுக்கு இங்க என்ன செய்ய கேட்கலாம், நியாயம்தான். ஆனா ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். கொல்லப்படுவது அப்பாவிகள் அல்லவா, கொல்லப்படுவது குழந்தைகள் அல்லவா, கொல்லப்படுவது பெண்கள் அல்லவா, கொல்லப்படுவது நிராயுதபாணிகள் அல்லவா, கொல்பவர் ஒரு அரக்கன் அல்லவா. அவர்களை எதிர்த்து நாம் இஸ்ரேல் செல்ல முடியாவிட்டாலும் என் இறைவனிடம் நாம் பதில் சொல்வதற்காக இந்த இடத்தில் நின்றாவது அந்த அக்கிரமக்கார அநியாயக்கார ஆட்சியாளர்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டால் எனக்கும் இஸ்ரேலியனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நாம் ஏன் நினைக்கிறோம், ஏன் கூடியிருக்கிறோம், ஏன் கோஷத்தை முன்வைக்கிறோம், ஏன் உலக நாடுகள் எல்லாம் இது தலையிட வேண்டும் என்று நாம் நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்றோம்? பாலஸ்தீனத்தில் அமைதி வேண்டும். அமைதி என்றால் நியாயமான அமைதி. பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது. பாலஸ்தீனத்திலே உரிமை கொண்டாட எவருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த யூதர்கள் என்பவர்கள், இஸ்ரேலியர் என்பவர்கள் சுதந்திரத்துக்கு முன்பாக 40களிலே நாடின்றி நாடோடிகளாக தெரிந்தவர்கள். ஹிட்லர் இவர்களை இனப்படுகொலை செய்த போது அடைக்கலம் கேட்டு ஒவ்வொரு நாடாக ஓடி ஒளிந்தவர்கள் இந்த இஸ்ரேலியர்கள். ஆனால் அந்த நேரத்திலே கருணை உள்ளத்தோடு அன்போடு ஒரு மனிதனாக இவர்களையும் மதித்து பாலஸ்தீன பகுதிகளிலே ஒரு ஓரங்களிலே இடம் கொடுத்தார்களே பாலஸ்தீன பெருமக்கள், அவர்களுக்கு இன்னைக்கு இவர்கள்தான் எதிரிகளாக நிற்கின்றார்கள், அவர்களையே அகதிகளாக்குகின்றார்கள் என்று சொன்னால் இந்த அக்கிரமக்காரர்களை நாம் என்ன சொல்வது சகோதரர்களே? இன்னைக்கு பேசுற வரலாறு யாருனாலும் அவனும் அடிக்கிறானே இவனும் அடிக்கிறானே, என்ன சொல்லு, ஏன் அடிக்கிறான்? எந்த நாட்டினுடைய குடிமகனும் சரி அந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்காரன் ஆக்கிரமித்துக் கொண்டால் அவர்களுக்கு எதிராக போராடுவது என்பது இயல்பு. நானே இருக்கிறேன், நாமளே இருக்கிறோம், நம்முடைய நாடு இந்தியா, பக்கத்துல ஸ்ரீலங்கா இருக்கிறது. திடீர்னு ஒரு ராணுவம் தொண்டிக்குள்ள புகுந்தா புடிச்சிட்டு போட விட்டுருவோம். என் நாட்டுக்கு எதிராக எந்த அந்நியன் இங்கே புகுந்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் போராடுவேன், அவர்களை விரட்டி அதில் மரணிக்கும் வரைக்கும் என்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவேன் என்று எனக்கு உரிமை இருக்கும் பொழுது அதான ஒவ்வொருத்தரும் செய்வோம். இந்த நாட்டை இங்கிலாந்துக்கார அடிமையாக்கினா, ஆங்கிலேயன் அடிமையாக்கினா விட்டுட்டோம், வச்சுட்டு கொண்டு கொடுத்துட்டோம். சுதந்திர போராட்டத்திற்காக இன்னுயிர்கள் எத்தனை நிற்கப்பட்டது, அடித்து துரத்தினோமே, நாட்டில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே. ஒரு இந்தியனாக இந்திய குடிமகனாக நான் அதை வரவேற்கிறேன். நான் அன்று இருந்திருந்தால் நானும் போராடி இருப்பேன். ஏன்? இது என்னுடைய நாடு, என்னுடைய மண்ணு, என்னுடைய சுதந்திரம். அந்த எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது அதே எண்ணம் பாலஸ்தீனியர்களுக்கு இருக்காதா? பாலஸ்தீனிய போராளிகளுக்கு இருக்காதா? பாலஸ்தீனத்தில் போராடக்கூடிய மக்களுக்கு இருக்காதா? அவர்களுடைய நாடை இஸ்ரேல் என்ற வந்தேறி அமெரிக்காவின் துணை கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களையே அடிமையாக்கி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக காசாவை அவர் நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றார். அதை ஏனென்று எதிர்த்து கேட்க எந்த அரபு நாடுகளுக்கும் துப்பில்லை. அமெரிக்காவின் அடிவரடிகளாக, ஐரோப்பாவின் அடிவரடிகளாக அவர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டும் அப்படிதான் இருக்கிறார். ஐநா முதற்கொண்டு அரபு நாடுகள் முதற்கொண்டு இந்த கொடுமையை ஏன்னு கேட்க நாதி இல்லையே. ஒருத்தராக குரல் கொடுக்கிறார, அரசுகளுக்கு அப்பாற்பட்டு நல்லுள்ளம் கொண்டவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். ஏண்டா கொள்ற? ரஃபா என்பது போர் நடக்கும் இடமல்ல, யுத்தம் செய்யக்கூடிய இடமல்ல. இஸ்ரேல் நாடு, இஸ்ரேலிய பயங்கரவாத பாலஸ்தீனத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல். அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் அறிவிப்பு செய்கின்றார்கள், நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்க போகிறோம். ஆகவே இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடத்தை காலி செய்யுங்கள் என்று அறிவிப்பு செய்ததின் விளைவாக எகிப்தின் எல்லையோரத்தில் கூடாரங்களை அடித்துக் கொண்டு எந்த போர்களிலும் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தேவையில்லை என்று அப்பாவிகளாக, நிராயுதவாதிகளாக,
பெண்களும் குழந்தைகளும் பெண்களுக்கு வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருந்த அந்த அகதி முகாம்களின் மீது இந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய கொடியவர்கள் குண்டுகளை போட்டு நூற்றுக்கணக்கான மக்களை கொன்றளித்திருக்கின்றார்களே. செய்திகளில் பார்க்கிறோமே, முகநூலிலே பார்க்கிறோமே. பச்சிளம் குழந்தைகள் எல்லாம், பாலவர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் இரத்த காயங்களோடு தலையிலேயும் கையிலேயும் குத்துயிரும் குலையுருமாக, தகப்பன் இல்லாத பிள்ளையாக, பிள்ளை இல்லாத தாயாக, அண்ணனை இழந்த தம்பியாக உள்ள சேர்க்க வருகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்முடைய உள்ளம், நம்முடைய ரத்தம் கொதிக்காம எப்படி இருக்கும்? இந்த அக்கிரமத்துக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு நலம் விரும்பிகளும் மனித நேயர்களும் எப்படி சிஏஏக்கு எதிராக, என்ஆர்சிக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒன்றிலிருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோமோ, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்தோமோ, அதுபோல ஒவ்வொருவரும் இஸ்ரேலுக்கு எதிராக நாம் அணிதிரண்டால் நம்மை பார்த்து உலக நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அணிதிரள்வார்கள். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள். நிச்சயமாக அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அமெரிக்காவிற்கு அழுத்தத்தை கொடுக்கும். ஐநா சபைக்கு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தின் மூலமாக அங்கே அப்பாவிகளாக கொல்லப்படக்கூடிய பாலஸ்தீனர்கள் பாதுகாக்கப்படுவார்களே, அதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் முன் வர வேண்டாமா? இதை கேட்கிறோமே, இது எதுக்கு இங்க ஏன் பண்றவங்க கேட்கிறோமே, நாம பண்ணணும், இன்னும் பண்ணணும். இது காணாது. ஒரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் குரல் கொடுப்பதால் பெரிய வினைகள் நிகழ்ந்து விடும் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் நாங்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக அங்கே நிற்கின்றோம். எந்த செயலை ஜனநாயக ரீதியாக இந்த மக்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு அடையாளப்படுத்த இருக்கிறோம். உன்னுடைய சகோதரன் கொல்லப்படுகின்றான், உன்னுடைய சகோதரி கொல்லப்படுகின்றாள். நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை போல அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று உயிரோடு இல்லை, இரத்தக்கரை படைந்து பிணங்களாக பார்க்கப்படுகின்றார்கள். அச்சப்பட வேண்டாமா? அல்லாஹ்விடம் நாம் கையேந்த வேண்டாமா? படுவாதக இஸ்ரேலிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்முடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டாமா? நம்முடைய போராட்டங்கள் உலக நாடுகளிலே அழுத்தத்தின் மூலமாக இஸ்ரேலை பணிய செய்ய வேண்டாமா? வாங்க, அதுக்குதான் அழைப்பு கொடுக்கிறோம், அதுக்குதான் மக்களை நோக்கி கேட்கிறோம். இந்த தொண்டையில இந்த கூட்டத்தால் அப்படி இல்லை, சிறு தீக்குச்சிதான், அது பத்த வைக்கும் நெருப்புத்தான் படுபயங்கரமாக பல காடுகளை எரிக்கிறது. நல்ல செயலுக்காக, நல்ல நோக்கத்திற்காக, பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக பாலஸ்தீன பெற்றோர்கள், பாலஸ்தீன தாய்மார்கள், பாலஸ்தீனத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள், கணக்கு பாருங்கள், கொல்லப்பட்டவர்கள் 35,000 என்றால் உடல் ஊனமுற்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். சகோதரர்களே, உடல் ஊனமுற்றவர்கள் அங்கு கணக்கெடுக்க முடியவில்லை என்ற நிலை ஏற்படுகிறது. வீடு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மருத்துவமனைகள் மீது குண்ட போடுகிறான். கேட்க நாடு இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், அரபு நாடுகள் கேட்கலாம்ல, கேட்கலையே. இஸ்ரேலுக்கு எதிராக அக்கிரமத்தை கண்டிக்கலையே, அணி சேர்க்கலையே, உலக நாடு அவர்களுக்கு எதிராக நிறுத்தலையே. எவ்வளோ சாவட்டு எனக்கு என்ன என்று இருக்கின்றானே, எண்ணிக்கொள்ளுங்கள். இன்று பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள். 2 பிரார்த்தனை அவர்கள் செய்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஒன்று, இறைவா, எங்கள் மீது, எங்கள் குழந்தைகள் மீது, எங்களுடைய பெண்கள் மீது, எங்களுடைய வீடுகளின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை நீ பார்த்துக்கொள் என்பது ஒரு பிரார்த்தனை. இன்னொரு பிரார்த்தனை தெரியுமா? இன்னொரு பிரார்த்தனை எதை முன்வைக்கிறாங்க தெரியுமா? அவருடைய செய்திகளை மோதல்ல பார்க்கிறோம். இஸ்ரேல் அல்லாஹ், இந்த அக்கிரமக்கார இஸ்ரேல் இந்த படு பயங்கரவாத செயல்களை எங்கள் நிகழ்த்துவதை கண்ணால் பார்த்தும் கூட அதை கண்டும் காணாமல் இருக்கின்றார்களே, அவர்களையும் நீ பார்த்துக் கொள்ள கையேந்துகின்றார்களே. பாதிக்கப்பட்ட, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிராயுதபாணியாக நின்று அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடிய பிரார்த்தனைக்கு நாம் அஞ்ச வேண்டாமா?
நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டாமா? நம் மக்களை அணி சேர்க்க வேண்டாமா? நம்மளால் என்ன இயலும் என்று மூளையிலே முடங்கி கிடக்காமல் என்னால் இயன்றதை என் அல்லாஹ்விற்கு பதில் சொல்லும் விதமாகவாவது இந்த இஸ்ரேலுக்கு எதிராக, அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அப்பாவிகளை கொன்றளிக்கக்கூடிய இந்த கிரிமினல்களுக்கு எதிராக சொல்லத்தானே வேணும். அதுக்காக தானே கூடுறோம், அதுக்காகத்தானே கோஷம் போடுறோம். இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தெரியாது. ஆனா இந்த நேரத்தில் உள்ள வருந்தி அல்லாஹ்வோட கையேந்திரம் தெரியுமா, இறைவனை கேட்க சொல்றது தெரியுமா? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அநியாயக்காரர்கள் செய்வது அல்லாஹ் காணாமல் இருக்கவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்றான். வலா தகசபன் அல்லாஹ் காபிலன் அம்மா யௌமலுல் லாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள், இந்த அக்கிரமக்காரர்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நாம் ஒருபோதும் காணவில்லை என்று நீர் எண்ண வேண்டாம். ஆனால் நாம் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கின்றோம், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றோம், அவர்களுக்கு காலம் தாழ்த்துகின்றோம். அது என்ன காலம் தெரியுமா? மறுமையிலே பார்வைகள் நிலைகுத்தி நிற்கப்படும் அந்த நாளிலே மனிதர்கள் கரிகட்டு ஓடுவார்களே, குற்றவாளிகள் குனிந்த தலை நிமிராமல் இறைவனை மண்டிட்டு ஓடோடி செல்வார்களே, அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றானே. சகோதரர்களே, அல்லாஹ்விட கேளுங்க, அல்லாஹ்விட கையேந்துங்க. இறைவா, அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்களை, கொன்றளிப்பவர்களை, குழந்தைகள் மீது குண்டு போடக்கூடிய இந்த முட்டாள் கூட்டங்களை கேளுங்க. அவன் கேட்கிறான், அங்க இருந்து கையேந்திரான். பெத்த பிள்ளைய சகலமாக வைத்துக் கொண்டு கண்களில் கண்ணீரோடு அவன் சொல்லுகிறான், இறைவா, என் குழந்தையை நான் இழந்து விட்டேன், என் குழந்தையை கொன்று விட்டார்கள், என் குழந்தையை கொன்றவர்களை என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீ இருக்கையா அல்லாஹ், நீ பார்த்து கொண்டிருக்கையா அல்லாஹ், இந்த படுபாதக செயலிலே, இந்த பாவமான காரியத்திலே யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் நீ புட்டியா அல்லாஹ் என்று அங்கே நின்று நம் சகோதரன் கையேந்துகின்றானே, நம் சகோதரன் கரத்தில் ஏந்தி கொண்டு கதறுகின்றானே. நமக்கு அந்த எண்ணம் இல்லையா? நம்முடைய குழந்தை நினைச்சு பாருங்க, எந்த அக்கிரமமும் இல்லாம, அநியாயமும் இல்லாம சாதாரணமாக இயற்கை மௌத்தை தழுவினாலே ஒவ்வொரு தாயும் தந்தையும் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம், அல்லது கண்ணீர் விட்டு புலம்புகின்றோமே. இன்னைக்கு அவர்கள் பிள்ளைகளை நம்மை விட பாசமாக நேசமாக வளர்த்த குழந்தைகளை அநியாயமாக கொள்றாரே, துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகின்றானே, குழந்தைகள் என்று பார்க்காமல் குண்டுமலைகளை பொரிய செய்து கொள்ளுகின்றானே. பெற்ற தாயின் கண்ணு முன்னாலே குழந்தை இறந்து போகிறது, பெற்ற குழந்தையின் கண்ணு முன்னாலே தாய் இறந்து போகின்றாளே. தாய் இறப்பதை பிள்ளை பார்க்கிறான், பிள்ளை இறப்பதை தாய் பார்க்கின்றாள். அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அற உயிர் கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகின்றால், குண்டடிப்பட்டவை நான் எல்லாம் வெந்திருச்சு மோனுள்ள பார்த்தோம். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து பிள்ளைகளிடம் சொல்லுகின்றார், அழாது, கவலைப்படாது, பின்வாங்காது, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் சரி, நம்முடைய சுதந்திர காற்று பாலஸ்தீனத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு மரணித்தாலே, நிச்சயமாக என் சகோதரர்கள், பாலஸ்தீனத்தில் வசிக்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள், இஸ்ரேலிய அரக்கர்கள் எவ்வளவு பலம் கொண்டு போராடினாலும் சரி, எத்தனை நாடுகளை துணை கலைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஒரு நாள் பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேலியர்களை விரட்டி அடிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளை நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த நாளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நாளை நாளும் காணுமே, நமக்கு இருக்கோ இல்லை தெரியாது. ஆனா அது நடக்கும், நடக்காமல் இருக்காது. அது நபிகளுடைய முன்னறிவிப்பு. மஸ்ஜித் அக்ஸா மீட்கப்படும், பைத்துல் முகத்தஸ் மீட்கப்படும், அது இஸ்லாமியர்கள் ஆளுமைக்கு உட்படுத்தப்படும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நடக்காம போகலாம், நாளைக்கு நடக்காம போகலாம். இன்னைக்கு குண்டுமலையை பொழிந்து அவன் பல ஆயிரம் பேரை கொள்ளலாம். ஆனால்
அங்கு பெற்றெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளாகத்தான் உருவாகும் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் பயப்படல, நாம பயப்படுவதை போல, நான் ஓடி ஒளிவதை போல என் பாலஸ்தீனிய சகோதரர் ஒருபோதும் பயப்படல, ஒருபோதும் பின்வாங்கல. அவன் போய் பத்திரிகையாளர் கேட்கிறான், அந்த நாட்டுக்குள்ள யுத்தம் நடக்கிறது, குண்டுமலை பொழிகிறது, அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே பக்கத்தை குண்டை போடுறான். அவன் கேட்கிறான், இவ்வளவு கடினமான சூழ்நிலை, வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது, குண்டுமலை பொழியப்படுகிறது, நீங்கள் மரணித்து விடுகிற பயம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள கொஞ்சம் வெளியேறலாமே என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றான், நான் இந்த நாட்டிலே பிறந்தவன், இந்த நாட்டிலே வளர்ந்தவன், இது என்னுடைய நாடு, என்னுடைய மண்ணு, என்னுடைய பள்ளி, என்னுடைய போராட்டம். நான் இங்கு வாழ்வது இவர்களை எதிர்ப்பதற்காகத்தான். அந்த வாழ்வு எனக்கு அளிக்கப்படாமல் நான் மரணித்தால் அதுவும் எனக்கு வெற்றிதான் என்று ஈமானிய உணர்வோடு பேசுகின்றாரே, அதில் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? படிப்பினை இல்லையா? நம்மை போல சமகாலத்திலே வாழக்கூடிய நம் சகோதரர்கள் குண்டுமலைக்கு முன்பாக நின்று குழந்தைகளை இழந்தவர்கள் ஒப்பாரி வைக்கிற ஓலமிடல அல்லாஹ்விட கையேற்றுகின்றார்கள். அவர் பேசுகின்றார், எங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை அல்லாஹ் காணாமல் இல்லை, கண்டிப்பாக பார்ப்பார், மறுமையில குடிப்பார். அந்த தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நாளை அடையும் பொழுது எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துகின்றார்களே, அத்தகைய ஈமானிய உணர்வு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் வெளிப்பட வேண்டும். சகோதரர்களே, சோதனை இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கம் அவ்வளவு எளிதானது அல்ல. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சோதனைகளை அனுபவிக்கத்தான் செய்யும். உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக, உங்கள் கொள்கைக்கு எதிராக, உங்கள் மார்க்கத்துக்கு எதிராக, நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய இருப்பிட எல்லாத்துக்கு எதிராகவும் அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் உங்களை விரட்டுவதற்கு வரத்தான் செய்வான். புல்டோசரோடு வருவான். வந்தாங்களா இந்தியாவில்? இன்னும் வருவான். நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். வானில் இருந்து பொழியப்படும் குண்டுமலைக்கு அணியாத சமுதாயம், அஞ்சாத சமுதாயம், அவர்களை பார்த்து இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவிலே பாடம் படிக்க வேண்டும். உள்ள உறுதி, ஈமானிய உறுதி, நம்பிக்கை உறுதி, அல்லாஹ்விடம் வெகுமதி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஆசை மிக்க வாழ்வு. இந்த உலக வாழ்வல்ல பெரியது. அவன் வாழாத வாழ்க்கையா? அவன் இல்லாதத. ஆனா அவன் நாடினால் அந்த நாட்டை விட்டு தப்பித்து வேறு நாட்டுக்கு செல்லலாம், அகதிகளாக செல்லலாம். போகமாட்டான். போகலே. எங்கள் வாழ்வும் மரணமும் பாலஸ்தீனத்தில் தான், பாலஸ்தீன வெற்றியில் தான், இந்த இஸ்ரேலுக்கு எதிராகத்தான். ஏனென்றால் எங்களிடம் நியாயம் இருக்கிறது என்று பேசுகிறான். அவன் அக்கிரமாக போராடவில்லை. இஸ்ரேல் அதில் ஏன் நாடு, என்னுடைய மண்ணு, நாங்கள் வளர்ந்தவர்கள், நாங்கள் உங்களுக்கு வாழ்வளித்தவர்கள், நீங்கள் எங்களை அடிமையாக்குவதை ஒருவாறு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறக்கும் சுதந்திர பாலஸ்தீனம், சுதந்திர பாலஸ்தீனத்தின் குழந்தைகள், சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய பெண்மணிகள், சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய இளைஞர்கள், சுதந்திர பாலஸ்தீனம் அங்கு நிகழாமல் இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் இருக்காது. இஸ்ரேலில் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை நடத்தினாலும் சரி. ஆனா இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் இருக்கிறது, இந்த அப்பாவி மக்கள் மீது குண்டு மடியக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது, போர் விதிமுறைகள் எல்லாம் மீறியது. உக்ரைன் மீது ரஷ்யா போடும்போது அமெரிக்கா கொக்கரிச்சான். நீ எப்படி சிவிலியன்கள் மீது கொண்டு போடலாம்? குரல் கொடுத்தீல. இஸ்ரேல் இப்ப அதால செய்யறான். கள்ள குழந்தையாக செய்யறாங்கல்ல. ஹமாஸுக்கு எதிராக போராட பிரச்சனை இல்லை, அவருக்கு எதிராக கொண்டு போட பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவிகள் மீது போடுகின்றாயே, அடைக்கலம் தேடி சென்றவர்கள் மீது போடுகின்றாயே. இதை கண்டிச்சான அமெரிக்கா? இங்கிலாந்து கண்டிச்சான? ஐரோப்பிய யூனியன் கண்டிச்சுதா? ஐநா சபை கண்டிச்சுதா? கண்டிக்கிறா. போற போக்குல போர் நிறுத்தத்தை அறிவிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போர் நிறுத்தத்துக்கு எதிராக இதுபோல குண்டுமலை பொழியக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக, அப்பா இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக இன்னைக்கு உலகமே ஒரு பார்வை விழுந்திருக்கிறது. இதை நாம் சும்மா சொல்லல, வெறும் கூட்டாளிகள் தானே என்று சொன்ன பலரும் நம்ம நாட்டில், நம்ம தமிழகத்தில் இல்லை, கேரளாவில்
இன்ன பிற மாநிலங்கள்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல, தன்னுடைய முகநூலில், தன்னுடைய எக்ஸ் தளத்தில், தன்னுடைய யூடியூப்ல ரஃபா மீது நடந்த தாக்குதலை கண்டிக்கிறார். அநியாயம் என்கிறான், அக்கிரமம் என்கிறாரா? சொந்த சமுதாய மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூட பேசக்கூட இல்லாம நம்ம சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வசிக்கிறோமே, தமிழ்நாட்டில் வசிக்கிறோமே, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதன் பிரகாரம் நிற்கிறார்கள். அவனுக்கு தகுந்தவாறு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் மூலமாக, கண்டனத்தின் மூலமாக, மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக உன் சகோதரனுக்கு உதவ மாட்டியா? உலகத்தினுடைய பார்வை பாலஸ்தீனத்தின் மீது திருப்ப மாட்டியா? பாலஸ்தீனத்திற்கு அமைதி வேண்டும் என்று நீ குரல் கொடுக்க மாட்டாய? பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தை விடுதலை நியாய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாய? அதெல்லாம் செய்யணும். தொண்டில மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களை செய்யணும். செய்வீங்க. நீங்கள் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக ரீதியான எதிர்ப்பை கூட நாம் பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், ஜனநாயகம் ஒளிதோண்டு புதைக்கப்பட்டு அக்கிரமக்கார அநியாயக்கார ஆட்சி நம் மீது சுமத்தப்படும் பொழுது நமக்கு கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கடினமாக பதிவு செய்து கொண்டு, பாலஸ்தீன விடுதலைக்காக, பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக, பாலஸ்தீனத்தில் கொல்லப்படக்கூடிய குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்காக அல்லாஹ்வுடைய கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். நம் ஒவ்வொரு நாளும் தொழுகைகளை கேட்கிறோம், குறிப்பாக தகஜத்தில் கேட்கிறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளில் அந்த குழந்தைகளுக்காக, கொல்லப்படுபவர்களுக்காக, பெண்களுக்காக, பாலஸ்தீன விடுதலைக்காக கையேந்துங்கள் சகோதரர்களே, கையேந்துங்கள் சகோதரிகளை. அல்லாஹ்வுடைய முறையிடுங்கள். இறைவா, இந்த அக்கிரமக்காரர்களை நீ பார்த்துக்கொள் இறைவா, இந்த அநியாயக்காரர்களை நீ பார்த்துக்கொள் இறைவா, இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை நீ பார்த்துக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் துஆ செஞ்சாங்க. அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஒட்டக குடல்களை அள்ளி வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால் எதுவும் செய்ய இயலல. குறைஷிகள் வலுவாக இருந்தாங்க. குறைஷிகள் கைகொட்டி சிரித்தாங்க. அநியாயம் செய்தார், அக்கிரமம் செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? இறைவா, இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள் இறைவா, இந்த உக்குபாவை நீ பார்த்துக்கொள் இறைவா, இந்த உமையாவை நீ பார்த்துக்கொள். எனக்கு எதிராக அக்கிரமம் செய்கின்றார்கள், அநியாயம் செய்கின்றார்கள் என்று நபிகளார் கேட்ட துஆவிற்கு பகரமாக பதிலிலே அனைவரும் ஒரு சேர வெட்டி வீழ்த்தப்பட்டார்களே. இரண்டுக்குமான கால இடைவெளி இருந்ததானால் இறைவனுடைய தண்டனையில் இருந்து, இறைவனுடைய பிடியில் இருந்து, இறைவனுடைய பார்வையில் இருந்து எந்த அக்கிரம காரணம் தப்பித்து விட முடியாது. ஆனா நீ கேட்கணும், நான் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். பாதிக்கப்பட்டவன் கேட்கா, அவனுடைய துவால நாம சேர்ந்துட கூடாது. என்ன கேட்கிறான்? எல்லாம் எனக்காக குரல் கொடுக்காதவனையும் கேட்கிறான்ல, அவன் பாதிக்கப்பட்டவனுடைய துவாது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான நாம அதுக்கு இலக்காகிவிடக் கூடாது. ஆகவே அந்த மக்களுக்காக நாம் கையேந்துவோம், எதிர்ப்புகளை பதிவு செய்வோம், இன்னும் எதிர்ப்புகளை வலுப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன விடுதலை என்பது சாத்தியம், நடக்கும். அதை நாம் காண்கிறோமோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் அது நிச்சயமாக நடக்கும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுனால் உந்தல்வார். இறுதியாக ஒரு சில முக்கிய வார்த்தைகளோடு கோஷம் செய்துவிட்டு இந்த சபை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம். இரக்கமின்றி தயக்கமின்றி, இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி மக்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது அநியாயமாக குண்டுமலை வீசி, அநியாயமாக குண்டுமலை வீசி அழித்தொழிக்கும் அராஜகத்தை
அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இருக்குதடா 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 உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் இருக்குதடா. அக்கிரமம் செய்யும் பாவிகளே, அக்கிரமம் செய்யும் பாவிகளே, நீங்கள் செய்யும் பாவங்கள் மீது இருக்குதடா. உள்ளம் உடைதடா, உள்ளம் உடைதடா, உள்ளம் உடைதடா, உள்ளம் உடைதடா. பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போதும், பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போதும், பெற்ற தாய் கதறும் போதும், பெற்ற தாய் கதறும் போதும், உடல் சிதைந்து கிடக்கும் போதும், உறுத்துதடா உறுத்துதடா, உள்ளமெல்லாம் உறுத்துதடா, உடைந்து போனதடா. கருணை இல்லையா, கருணை இல்லையா? இஸ்ரேல் பயங்கரவாதிகளே கருணை இல்லையா? கருணை இல்லையா, கருணை இல்லையா? இஸ்ரேல் பயங்கரவாதிகளே கருணை இல்லையா? அழிந்து போவீர், அழிந்து போவீர். இஸ்ரேல் பயங்கரவாதிகளை அழிந்து போவீர். ஆடையின்றி செருப்பின்றி, ஆடையின்றி செருப்பின்றி அனாதையாய் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை, அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீனை அழிக்க துடிக்கும் அரக்கனே, அழிக்க துடிக்கும் அரக்கனே, இஸ்ரேல் நாட்டின் அரக்கனே, அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய், அழிந்து போவாய். கொத்து கொத்தாய் சடலங்கள், கொத்து கொத்தாய் சடலங்கள் மீட்பதற்கும் ஆளில்லை, மீட்பதற்கும் ஆளில்லை, அழுவதற்கும் கண்ணீர் இல்லை, அழுவதற்கும் கண்ணீர் இல்லை. ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, ஐநா சபையே, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. அப்பாவி மக்களை, அப்பாவி மக்களை கொன்றளிக்கும் பயங்கரவாதிகளை, கொன்றளிக்கும் பயங்கரவாதிகளை கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. இஸ்ரேலை கூண்டில் நிறுத்து, இஸ்ரேலே, இஸ்ரேலே, அடே இஸ்ரேலே, இஸ்ரேலே, உலக பயங்கரவாதி இஸ்ரேலே. பிரார்த்திப்போம், பிரார்த்திப்போம், உன் அழிவுக்காக பிரார்த்திப்போம், 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 உன் அழிவுக்காக பிரார்த்திப்போம். காசா மக்களின் சோக காட்சி, காசா மக்களின் சோக காட்சி கண்களும் காண மறுக்கிறது, கண்களும் காண மறுக்கிறது. இதயம் இருக்கும் மனிதர்களே, இதயம் இருக்கும் மனிதர்களே, ஈரம் இருக்கா உங்களுக்கு, ஈரம் இருக்கா உங்களுக்கு? உரிமைக்காக போராடும், உரிமைக்காக போராடும் மக்களின் பக்கம் நிற்பதற்கு, மக்களின் பக்கம் நிற்பதற்கு, ஒன்றாய் சேர்ந்து நிற்பதற்கு தயங்குவது ஏன், தயங்குவது ஏன்? முஸ்லிம் நாடுகளே, முஸ்லிம் நாடுகளே, முஸ்லிம் நாடுகளே, முஸ்லிம் நாடுகளே, கேட்கவில்லையா, 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 கேட்கவில்லையா?
உங்களுக்கு கேட்கவில்லையா? அழுகுரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? நிரந்தரமல்ல, நிரந்தரமல்ல. இஸ்ரேலே நிரந்தரமல்ல. சொந்த மண்ணின் மைந்தர்களை, சொந்த மண்ணின் மைந்தர்களை கொன்றளிக்கும் பாவிகளே, ஆடும் ஆட்டம் நிரந்தரமில்லை, ஆடும் ஆட்டம் நிரந்தரமில்லை, உன் ஆயுத கூட்டமும் நிரந்தரமில்லை. ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம், ஏந்தி விட்டோம். எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம், எங்கள் இரு கைகளையும் ஏந்தி விட்டோம். இஸ்ரேலின் அழிவுக்காகவும், இஸ்ரேலின் அழிவுக்காக எங்கள் இரு கைகளை ஏந்தி விட்டோம். அழிந்து போவாய், அழிந்து போவாய், அடை அழிந்து போவாய், அழிந்து போவாய். பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள், பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் படைத்தவனிடம் முறையிட்டால், படைத்தவனிடம் முறையிட்டால் அழிந்து போவாய், அழிந்து போவாய், ஒட்டுமொத்தமாக அழிந்து போவாய். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இறுதியாக நன்றி உரை மாவட்ட துணைச் செயலாளர் யாசர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயணிக்கக்கூடிய நறுமை சகோதர சகோதரிகளே, ரஃபாவில் நடைபெற்ற அந்த செய்தி கேட்டவுடனேயே மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த பிஞ்சு குழந்தைகளின் நிலையை கண்டு பதறியதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில விரைவாக குறுகிய நேரத்திலே, குறைய நாட்கள், 2 நாட்களுக்குள்ளே இந்த மக்களை அழைத்து இந்த மக்களுக்கு பறைசாற்றிய விதம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வாயிலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் அநீதி செய்கிறார்களோ, யார் அநீதிக்கு உட்படுகிறார்களோ அவர்களுக்கும் உதவுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அநீதிக்கு உட்படுபவர்களுக்கு எப்படி உதவுவது அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களை அநீதி செய்ய விடாமல் தடுப்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு அநியாயக்காரன் அநியாயமான முறையிலே அந்த அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கும் அந்த உணர்வு ரீதியான அந்த அழைப்பு பணி, உணர்வு ரீதியான அந்த பிரச்சாரத்திற்கு குறுகிய நாட்களில் உங்களை அழைத்தோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று நம்பிக்கை கொண்டவர்களிடம் கூறப்படுகிற பொழுது அவர்களுக்கு இரையச்சம் அதிகமாகும். அப்ப இரையச்சமுடையவர்களாக நாம் இருப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒவ்வொரு மனிதர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கும் விதமாக, அவர்கள் பாதிப்பை போக்கும் விதமாக இங்கு ஒன்று திறந்திருக்கிறோம் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அந்த பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி பாலஸ்தீன பிஞ்சு குழந்தைகளுக்காக குறுகிய நாட்களில் தன்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. அதே நேரத்தில் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் இங்கு பத்திரிகை நிருபர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவர்களுக்கும் இறைவன் அருள் செய்வானாக என கூறி இந்த நிகழ்வை முடிவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் கலைந்து செல்கிற பொழுது ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்தாங்க. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வதூபு இலைக் என்று சொல்லி தராங்க. அதை அனைவரும் போதி கலைந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.